தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டம் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை சோதனை முறையில் அமல்படுத்தியது. அந்த மாவட்டத்தோட பெயர் என்ன? தமிழ் ஆட்சி மொழி சட்டம். தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறது தமிழ் மொழியை அரசாங்கத்தோட அலுவலக மொழியா, அரசாங்கத்தோட அன்றாட மொழியா தமிழ் மொழி பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டம். ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மையான மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழியை அந்த மாநிலத்தோட அரசாங்கம் தன்னுடைய அன்றாட அலுவலக பயன்பாடுகள்லையும், ஆட்சி செய்யும் இடங்கள்லையும், கடித போக்குவரத்துகள்லையும், நிர்வாக பணிகள்லையும் அந்த மொழியை பயன்படுத்தணும். அதன்படி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக பயன்படுத்துறதுக்காக தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 27, 1956ஆம் ஆண்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களோட ஆட்சி காலத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 19, 1957 ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு ஜனவரி 23, 1957 அதற்கான அரசாணையும் அரசிதழில் வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழ் ஆட்சி மொழி வாரம் டிசம்பர் 21 - 27 வரைக்கும் கொண்டாடுறோம். 1958 பொங்கல் திருநாள், தட் மீன்ஸ் ஜனவரி 14 அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிர்வாகத்துறைகளில் நிர்வாகத்துக்குள்ள கடித போக்குவரத்துகள் தமிழில் தான் எழுதப்படணும், எல்லாருமே கையெழுத்தும் தமிழில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் போட்டு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஜனவரி 14, 1958 நடைமுறைக்கு வந்தது. முன்ன சொன்ன இல்லையா ஒரு கேள்வி, அதற்கான பதில் என்ன அப்படின்னா திருச்சி மாவட்டம் 1951 தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை சோதனை முறையில் தமிழை ஆட்சி மொழியாக நடைமுறைப்படுத்திய மாவட்டம் திருச்சி. நன்றி.